ஹலோ வியூவர்ஸ், வாட் இஸ் அப்ராட் எம்பிபிஎஸ் அண்ட் எஃப்எம்ஜி? எஃப்எம்ஜிங்கிறது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். உங்களுக்கு இந்தியாவில் நீட் எழுதி சீட் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் போக போகிற ஒரு பாத் தான் எஃப்எம்ஜி. எஃப்எம்ஜிங்கிறது ஒரு கரியர். நீங்கள் வாழ்நாள் முழுக்கவும் யூஆர் கோன் பி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் இன் இந்தியா அன்டில் அன்லஸ் நீங்கள் இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்ன்ஷிப் முடிச்சு டாக்டர் ஆகி அண்ட் தென் பிஜி எடுத்து நீங்கள் ஒரு ஸ்பெஷாலிஸ்ட் ஆகுற வரைக்குமே யூஆர் எஃப்எம்ஜி தான். ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்எம்ஜினா என்னங்கிற ஒரு கான்செப்டே தெரியாமல் அப்ராட் எம்பிபிஎஸில் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் ரிக்ரெட் மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ எஃப்எம்ஜிங்கிறது என்ன? எஃப்எம்ஜிங்கிறது ஒரு லாங் டியூரேஷன் ஆஃப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் 6 வருஷம் அப்ராடில் எம்பிபிஎஸ் முடிக்கணும். அதில் உங்களுக்கு 5 வருஷம் கோர்சஸ் அண்ட் 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப் வேணும். ஸோ இது ஒரு 6 இயர். இதை முடிச்சுட்டு இங்கே இந்தியா வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் பாஸ் ஆகணும். எஃப்எம்ஜி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோட டைம் 6 மாதம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் முடிச்சு உங்களோட ரிசல்ட்ஸ் அண்ட் உங்களோட டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு 2 மாதம் ஆயிரும். ஸோ 7 to 8 months உங்களுக்கு இதிலேயே போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 இயர் ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஸோ இது ஒரு 1.7லேருந்து 1.8 இயர்ஸ்க்கான டியூரேஷன். மொத்தமாக உங்களுக்கு 7லேருந்து 8 வருஷம் ஆக போகுது. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக படித்து முடிச்சுட்டு வந்து பாஸ் ஆகி எந்த ஒரு ட்ராப்புமே இல்லாமல் இருந்தால், நீங்கள் ட்ராப் எடுத்து ஏதாச்சும் உங்களுக்கு ஃபெயில் ஆகி அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் இயர்ஸ். ஸோ ஒரு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் நான் அட்மிஷன் எடுத்து பாஸ் ஆகுறதுலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகிற வரைக்குமே அவருக்கு 8 வருஷம் சாலிடாக ஆக போகுது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஆஃப் த கன்சல்டன்சி இதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருவாங்க. நீங்கள் போகலாம், போய் படித்த உடனே நீங்கள் டாக்டர் ஆகிடலாம், லட்சத்தில் சம்பாதிக்கலாம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை பேரண்ட்ஸ், அப்படி நம்மளால் சம்பாதிக்க முடியாது. நம்ம எப்போ அந்தளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிப்போம்னா, நம்ம எப்போ ஒரு ஸ்பெஷாலிட்டி எடுத்து அதில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்து நம்ம அந்தளவுக்கு ஒரு பெரிய டாக்டர் ஆகிறோமோ, ஒரு கன்சல்டண்ட்டாக உட்கார்றப்ப தான் உங்களால் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் சம்பாதிக்க முடியுமே தவிர ஜஸ்ட் எம்பிபிஎஸ் டாக்டரால் அது முடியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு கன்சல்டன்சி உங்களை இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்துறாங்கன்னா நீங்கள் உஷாராயிக்கங்க, அதிலேருந்து எஸ்கேப் ஆகிக்கங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் ஆஃப் த கன்சல்டன்சி உங்களுக்கு இதை சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் கன்சல்டன்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ். நான் இன்ஸ்டாகிராமை ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கப்போ இதெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நீங்கள் ஒரு கன்சல்டன்சியை சூஸ் பண்ணி ஒரு காலேஜுக்கு போக போகிறீங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு பே தான் பண்ண போகிறீங்க. அவங்க ஜஸ்ட் மீடியேட்டர்ஸ், உங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுக்க போகிறாங்க. அவங்க எப்படி உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் வாங்க முடியும்? ஸோ இது ஒரு ஸ்கேம், நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரேண்டமாக கிர்கிஸ்தானில் அட்மிஷன் போடுற ஒரு வீடியோ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அட்மிஷன் போடுங்க, தப்பு இல்லை, ஆனால் உண்மையை சொல்லி அட்மிஷன் போடுங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் கன்சல்டன்சியில் அட்மிஷன் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டேப்லெட் ஃப்ரீயாக தருவோம். எதுக்கு ஃப்ரீயாக தரணும்? அவங்க எப்படி ஃப்ரீயாக தர முடியும்? ஏன்னா அது உங்கள் மணி. உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கன்சல்டன்சியை சூஸ் பண்ணி போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் கரெக்டாக வருதான்னு பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே.